இலங்கையில் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தின் போது போர்க்குற்றம் இழைக்கப்பட்டதா என்பது தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரினால் நியமிக்கப்பட்ட விசேட குழு ஒன்று விசாரணைகளை நடத்தியிருந்தது. அந்த விசாரணை அறிக்கையில் போரில் ஈடுபட்ட 2 தரப்புகளும் போர்க்குற்றத்தில் ஈடுபட்டிருக்கின்றன என்பதற்கு சான்றுகள் உள்ளதாக அவர்கள் அறிக்கையிட்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் சர்வதேச விவகாரங்களை கையாண்டு கொண்டிருந்தவர் திரு MA சுமந்திரன் அவர்கள். அதனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை எதிர்க்கின்ற தரப்புகளும் திரு சுமந்திரன் அவர்களை விமர்சிக்கின்ற தரப்புகளும் சுமந்திரன் அவ்வாறு கூறியதாக அதனை பிழையாக வியாக்கியானம் செய்து பொய்யான அல்லது விஷமத்தனமான அல்லது உண்மைக்கு புறம்பான பரப்புரைவைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் தமிழீழ விடுதலை புலிகள் போர்க்குற்றம் புரிந்தார்கள் என்று ஒரு பாரிய குற்றச்சாட்டு இலங்கையில் உள்ள ஒரு நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட இருந்த வேளையில், அல்லது தமிழீழ விடுதலை புலிகள் போர்க்குற்றத்தில் ஈடுபட்டார்கள் என்று ஒரு தீர்ப்பு வெளிவரக்கூடிய ஒரு நிலையில் ஒரு வழக்கு வவுனியா மேல் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. அந்த வழக்கில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக நுண்கலைத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் திரு கண்ணதாசன் விடுதலை புலிகள் சார்பில் சிறுவர்களை கட்டாய ஆள் சேர்ப்பில் ஈடுபடுத்தினார் என்று ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அந்த வழக்கில் அவர் வவுனியா மேல் நீதிமன்றத்தால் குற்றவாளியாக காணப்பட்டு அவருக்கு ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டிருந்தது. அவ்வாறு வழக்கு நடவடிக்கைகள் எல்லாம் முடிவடைந்த பின்னர்தான் திரு கண்ணதாசனுடைய குடும்பத்தினர் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் ஊடாக ஜனாதிபதி சட்டத்தரணி திரு சுமந்திரன் அவர்களை தொடர்பு கொண்டிருந்தார்கள். உண்மையில் அவர்கள் ஆரம்பத்திலேயே ஜனாதிபதி சட்டத்தரணி திரு MA சுமந்திரன் அவர்களை நாடாமல் இருந்ததற்கு அவருக்கு எதிராக இவ்வாறான போலி தமிழ் தேசியம் பேசுபவர்கள் செய்த விஷம பிரசாரங்கள் காரணமாக இருந்திருக்கக்கூடும். ஆனாலும் இறுதியில் வேறு வழியின்றி அவர்கள் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டியதாயிற்று. அவ்வாறு அவர்கள் தொடர்பு கொண்ட போது அந்த வழக்கை பெருந்தன்மையோடு திரு MA சுமந்திரன் அவர்கள் முற்று முழுதாக இலவசமாக செய்வதாக பொருட்படுத்தி அந்த தண்டனை தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்தார். அவ்விதம் ஜனாதிபதி சட்டத்தரணி திரு MA சுமந்திரன் அவர்கள் அந்த வழக்கை பொறுப்படுத்த பொழுது அந்த வழக்கில் ஈடுபடுகின்ற சந்தர்ப்பம் எனக்கும் கிடைத்தது. அந்த வகையில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடைபெற்ற பொழுது மேல் நீதிமன்றம் அந்த தண்டனை தீர்ப்பை ரத்து செய்து மீளவும் அந்த வழக்கை விசாரிக்குமாறு வவுனியா மேல் நீதிமன்றத்திற்கு திருப்பி அனுப்பியிருந்தது. அந்த வழக்கு 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வவுனியா மேல் நீதிமன்றத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது அந்த வழக்கில் இருக்கின்ற சில சட்ட ரீதியான குறைபாடுகள் அல்லது சட்ட ரீதியாக எங்களுக்கு சார்பாக பயன்படுத்தக்கூடிய சில வாதங்களை முன்வைப்பதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருந்தது. பயங்கரவாத தடை சட்டம் ஒன்றில் கைது செய்யப்பட்ட ஒருவர், ஏற்கனவே ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவர், இப்பொழுது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் அந்த தண்டனை ரத்து செய்யப்பட்டு விசாரணைகள் மீளவும் ஆரம்பிக்கப்படுவதற்காக வவுனியா மேல் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட பொழுது சில சட்ட விடயங்களை சுட்டிக்காட்டி நான் ஒரு பிணை விண்ணப்பம் ஒன்றை செய்வதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருந்தது. இன்றைய தினம் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் அவர்கள் அந்த பொறுப்பை என்னிடம் பகிர்ந்தளித்திருந்தார். நான் அந்த அடிப்படையில் பிணை விண்ணப்பத்தை செய்த போது வவுனியா மேல் நீதிமன்றம் அதனை ஏற்றுக்கொண்டு திரு கண்ணதாசன் அவர்களுக்கு பிணை வழங்கியது. ஆனாலும் அதனை தொடர்ந்து வழக்கு நடைபெற்று கொண்டிருந்த போது ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் அவர்கள் அந்த வழக்கை
திறமையாக வாதாடி திரு கண்ணதாசன் அவர்களை அந்த வழக்கில் இருந்து முற்றாக விடுவித்து அவருக்கு விடுதலை வாங்கி கொடுத்தார். அவ்விதம் கண்ணதாசன் விடுதலை செய்யப்பட்டது தனியொரு நிகழ்வு அல்ல. அது விடுதலை புலிகளும் போர்க்குற்றத்தில் ஈடுபட்டார்கள் என்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டிலிருந்து விடுதலை புலிகளை மீட்டெடுத்த ஒரு வழக்காகும். இவ்வாறு திரு சுமந்திரன் அவர்களுக்கு எதிராக அவர் பல்வேறு விதங்களில் தமிழ் தேசியத்துக்கு எதிராக செயல்படுகின்றார் என்று குற்றச்சாட்டை முன்வைப்பவர்கள் இப்படியான ஒரு வழக்கை ஏன் பொறுப்பெடுத்து செய்வதற்கு முன்வரவில்லை என்ற கேள்வியை என்னால் எழுப்பாமல் இருப்பது தவிர்க்க முடியாததாக இருக்கின்றது. ஆகையினால் எல்லா விடயங்களையும் விளம்பரம் செய்து கொண்டுதான் செய்ய வேண்டும் என்று இல்லை. திரு சுமந்திரன் அவர்களை பொறுத்தவரையில் அவர் அமைதியாக எதை செய்ய வேண்டுமோ, எந்த நேரத்தில் செய்ய வேண்டுமோ, எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி எல்லா விடயங்களையும் சரியாக செய்கின்றார். அவர் இந்த விடயங்களை பொதுவெளியில் கூறாமல் இருந்தாலும் இந்த விடயங்கள் எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக நான் கூறுகின்றேன். ஆகையினால் சுமந்திரன் மீது விமர்சனங்களை முன்வைப்பவர்கள் இந்த விடயத்தை, அதாவது விடுதலை புலிகள் சிறுவர்களை கட்டாய ஆள் சேர்ப்பில் ஈடுபட்டார்கள் என்ற பெரும் குற்றச்சாட்டிலிருந்து விடுவித்திருக்கின்றார் சுமந்திரன் என்ற விடயத்தை ஏன் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துவதில்லை என்ற விடயம்தான் எனக்கு புரியாத புதிராக இருக்கின்றது.